ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 3:21 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி கொண்டு தேவனையே மறந்து அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும் என்று சொல்லும். இதனுடைய காரணம் என்ன? நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்குது என்பதை நாம் மறந்து தவறான காரியங்கள், தீமையான செய்கைகள் செய்து கொண்டு நம் சத்தத்தை அடக்கி கொண்டு அவருக்கு தெரியாது, அவருக்கு மறைவா இருக்கு, அவர் கேட்க மாட்டார், அவருக்கு கண் இல்லை, காது இல்லை அப்படி என்று சொல்லி நாம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவருங்க மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததன் நிமித்தம் இந்த நாட்களிலும் எதையாவது ஒன்று செய்து கொண்டு இறைவன் மன்னித்து விடுவார், இறைவன் இவர்தான் அவர்தான் என்று சொல்லிக்கொண்டு தன்னை தானே கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் கர்த்தரை மறந்த நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் அழுது கொண்டு தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தி, ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து எங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று நாம் உயர்ந்த சத்தமாய் கேட்கும் பொழுது அது மன்னிக்கப்படும் என்று எரேமியா சொல்லுகிறது. நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் உரந்த சத்தமாய் தேவனை நோக்கி மன்றாடுவோம். நம்முடைய மாறுபாடான வழிகளை விட்டு விலகி நேர் வழியில், அவருடைய வழியில் நாம் நடந்து போவோமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 24:14 அவர் வாயினாலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, ஏன் இன்னும் இந்த உலகத்தின் முடிவு வரவில்லை? ஆண்டவர்